Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Hi guys, நான் தான் KYJ HorseStud யூசுப் செட் பேசுகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம KYJ HorseStud வந்து 2 குதிரை நாங்கள் சேல் பண்ணோம். இந்த குதிரை வந்து ஒரு மார்வாடி பஞ்ச்கல்யாண குதிரை வந்து இது கத்தியவாரி பெண் குதிரை வந்து 3 கால் வெள்ளை சுரம் கலரில். இந்த குதிரை வந்து எங்கள் கிட்ட KYJ HorseStud குப்பமில் வந்து சேல் வச்சுருந்தேன். நான் நிறைய நாள் வந்து நான் சேல் பண்ண ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த குதிரை வந்து நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. நான் இந்த குதிரை பார்த்தீங்கன்னா இது மார்வாட் பஞ்ச்கல்யாண குதிரை. இது கொஞ்சம் அக்ரெசிவாக ஸ்டாலியன். இது ஒரு 2 months முன்னாடி நாங்கள் எடுத்துன்னு வரும்போது இது கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு நான் வந்து பர்வேஸ்க்கு கூப்பிட்டு இது சேல் பண்ணோம் இதுன்னு சொன்னாக்கா அவர் பார்த்தாரு, இதெல்லாம் செக் பண்ணிட்டு அந்த ஸ்டாலியன் ரொம்ப அக்ரெசிவாக இதுன்னு சொன்னார். அதுக்கப்புறமா அவர்கிட்ட தான் கேட்டான் இது எப்படி இது கரெக்ட் பண்ணுவான்னு. அவர் கரெக்டாக சொன்னாங்க, இப்படி மெயின்டைன் பண்ணோம். அவர் என்ன பண்ணோம் நான் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கு ரைடிங் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணது இருந்துச்சு. அது நல்லா அதுக்கு ட்ரெயின் எல்லாம் பண்ணி இப்போது பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு நல்லா ஒரு சின்ன பசங்கள்லாம் உட்காந்து கூட ரைட் பண்ணுற லெவலுக்கு ட்ரெயின் பண்ணிக்கிறாரு. இந்த குதிரை ஏஜ் வந்து ஒரு 6 years இருக்கும். ஹைட் வந்து 58+ inches. வயசு வந்து 6 வயசு இருக்கும். இப்போ 9 சொல்லி சுத்தம். இது ப்ராப்பரான பஞ்ச்கல்யாணி குதிரை. அது 3 கால் வெள்ளை வந்து 6 years மேல். அது சுரங்கலில் வரும் 3 கால் வெள்ளை 10 சுழி இருக்குது. அதில் அந்த குதிரையில் வந்து ஜோமன் சுழியும் இருக்குது. அந்த குதிரைக்கு வந்து ரைடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் 2 months ஆச்சு. அது இப்போ இந்த 2 குதிரை வந்து ஹார்ஸ் ரைடிங் ஸ்கூலுக்காக யாராவது சின்ன பசங்கள்லாம் ரைட் பண்ண லெவலுக்கு வந்து ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஒரு 1.5 month 2 months முன்னாடி வந்து நான் பர்வேஸ்க்கு ரிக்வெஸ்ட் பண்ணேன். பர்வேஸ் இந்த குதிரை நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக சேல் பண்ணுவேன்னா அவர் வந்தார். ஒரு பாட்டி கூப்பிட்டுன்னு வந்தார். அவர் பார்க்கும்போது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும்போது அவர் சொன்னார், எனக்கு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாரு. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் திங் என்ன சொன்னாங்கன்னா, ஆனால் அக்ரெசிவ் ஸ்டைலிங்க்கு எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஃபோக்கஸ் கொடுத்து ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுத்து அதுக்கு ட்ரெயின் பண்ணுவான்னு சொன்னாங்க. அது அவர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டு நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அது கொஞ்சம் இது பண்ணேன். அதுதான் அந்த ஃபஸ்ட்டு அந்த குதிரை எப்படி இருக்குது ஏன்னா நாங்கள் போட்ட எஃபர்ட்டு கரெக்டாக இதைக்கு தான் ஃபஸ்ட்டு கேட்கலாம் பர்வேஸ் கிட்ட. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பர்வேஸ், நீங்கள் பார்த்தீங்க ஒரு 1.5 month 2 months முன்னாடி நீங்கள் வந்தீங்க. நான் உங்கள் மூலியமாக தான் நான் குதிரை எல்லாம் சேல் பண்ணுறேன். நான் ஏன்னா உங்கள் மாதிரி எந்த ஒரு சின்ன யூடியூப் சேனல் இது ஒரு ஸ்டார்ட் உங்கள் மூலியமாக நான் ஃபஸ்ட்டு ஒரு குதிரை வைக்கணும்னு ஒரு குதிரை வியாபாரியாக நான் சேஞ்ச் ஆகிறதுக்கு நீங்கள் தான் அதுக்கு காரணமும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தேங்க்யூ. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குங்க நல்லா நான் ஃபாலோ பண்ணி நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிக்கிறேன். இந்த குதிரையில் வந்து நீங்கள் என்ன பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க, என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்க பர்வேஸ்? நான் ஆக்சுவலி வந்து குதிரை வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருந்தது. ரைட் பண்ண மேலே போனால் சைடு கிக் பண்ணுறது, ரைடிங் போகாமல் ரிவர்ஸில் வருது, கொஞ்சம் சத்தாச்சு இருந்தது. ஸோ ஸ்டார்டிங்கில் நான் வந்து கஸ்டமரை கூப்பிட்டு வந்து காமிக்கும் போது குதிரை வந்து நல்லா கண்டிஷனில் இருந்தாங்க 2 குதிரையும் அப்போது. ஸோ ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறமா வந்து குதிரைக்கு வந்து ஃபீடு சேஞ்ச் ஆகுது. ஸோ எல்லாமே வந்து நார்த்லேருந்து அண்ணா வந்து நிறைய நார்த் சைட்லேருந்து கொண்டு வராங்க. ஸோ வந்து எல்லாம் சேஞ்ச் ஆகும்போது குதிரை வந்து ஃபுல்லாக கண்டிஷன் டல் ஆகிட்டு மறுபடியும் அண்ணனுக்கு நான் என்ன சொன்னேன், குதிரை எப்படி வந்து நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண வைக்கிறது, அதுக்கு எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி அதை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அது குதிரைக்கிட்டேருந்து வந்து நாங்கள் எப்படி அதோட ஓனர் அப்படின்னு சொல்லி அதை வந்து எப்படி நாங்கள் வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னேன். அண்ணா கரெக்டாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அண்ணா கூட பசங்க இருக்கிறாங்க. தம்பி ரோஷன் வந்து ரொம்ப அருமையாக வந்து ரைடெல்லாம் பண்ணுறாரு. ஸோ பிகினர் தான், பட் பிகினராக இருந்து கூட பட் உள்ளே வந்து ஒரு கட்ஸ் இருக்குது அவருக்கு. ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உள்ளே ஒரு அந்த என்ன சொல்கிற உணர்வு, அது ரைட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆசை உள்ளே இருக்கிறதுனால அது தூண்டி அவர் வந்து ஏறி உட்காந்து பயப்படாமல் அதை ஹேண்டில் பண்ணுறதுனால இந்த குதிரை எவ்வளோ நான் அக்ரெசிவாக நான் எப்படி பார்த்தேனோ அந்த ஸ்டாலின் எப்படி இருந்துச்சுன்னா அவர் நடந்து போனால் அது கூடவே நடந்து வர மாதிரி, அவர் கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு பாண்டிங் ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனாக க்ரியேட் ஆகிடுச்சு. அப்புறம் குதிரை வந்து ரொம்ப டல்லாக இருந்துச்சு. அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போஸ்ட் போட்டுருந்தீங்க. நான் பார்த்தேன் அந்த போஸ்ட்டில் வந்து குதிரை டல்லாக இருக்குண்ணே, பட் வந்து கொஞ்சம் ஃபீடு ப்ராப்பராக கொடுங்க, இப்போ சேஞ்ச் பண்ணுங்கள், என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு கொடுத்தேன். ஸோ அது மாதிரி சேஞ்ச் பண்ணி குதிரை வந்து இப்போ வந்து அல்ஹம்துலில்லாஹ் வந்து நல்லா வந்து சேஞ்சஸ் இருக்குது குதிரையில். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி வந்து பண்ணிட்டார் அண்ணன். ஸோ அதுக்கப்புறமா நான் தெரிஞ்ச ஒரு அண்ணன் பார்ட்டி ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து பேரா ஒன்று வேணும், 2 குதிரையும் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவருக்கு வீடியோ காலில் எல்லாம் காமிச்சேன். ஸோ வீடியோலாம் லைவ் வீடியோவாக எடுத்து அனுப்புங்கன்னு சொன்னால் அண்ணா அனுப்பிச்சாரு. ஸோ அதை அனுப்பிச்சிட்டு பிறகு நேரில் வந்து குதிரை வந்து டேரெக்டாக கூப்பிட்டுன்னு வந்தோம். பார்த்து அவருக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிச்சு. இந்த குதிரை பண்ணது பார்த்துட்டு இவர் இந்த அளவுக்கு தான், இந்த மாதிரி தான் நானும் என் கூட இருக்கணும், குதிரை இந்த அஃபெக்ஷனில் இருக்கணும்னு சொல்லி தான் நானும் எதிர்பார்க்குறேன்னு சொல்லி தான் அவர் இப்போ அப்ரிஷியேட் பண்ணார். அந்த டைமிங்கில் நான் காமிச்சோம் அண்ணா ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்துச்சுன்னு அவரே ஷாக் ஆகிட்டார். ஸோ அவர் நேரில் வரலாம் அப்படின்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேன் வீடியோலாம்லாம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. ஸோ இருக்கட்டும், நான் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. அப்புறம் அந்த அது இன்னும் வந்து ரைடிங் போகுது. பட் வந்து ஒரு குதிரை பார்த்து போகுது, அதுக்கு இன்னும் பயம் இருக்குது. ஸோ பயம் வந்து அதுக்கிட்டேருந்து போகணும்.
ஏன்னா வந்து புது இடம். ஸோ இங்கே வந்த உடனே இன்னும் கொஞ்சம் அதுக்கு பயம் இருக்கும் 2 குதிரைக்கும். ஸோ வந்து இங்கே வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு புரியுதுங்களா. இன்னும் பிளேஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் குதிரை வந்து கொஞ்சம் சேட்டப் பண்ணோம். ஒரு 2-3 நாள் தான். நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக ஃபீடு கொடுத்து குதிரைகிட்ட போகும்போது எதனா ட்ரீட் கொடுங்க. ட்ரீட் மீன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன், எதனா ஸ்வீட் கொடுக்குறதோ இல்லை பிஸ்கட்ஸ் கொடுக்குறதோ அந்த மாதிரி எதனா நீங்கள் கொடுத்துருவாங்க. குதிரை வந்து உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பாண்டிங் கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குதிரை வெளியே கொண்டு வாங்க. இன்கேஸ் எதனா உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் எப்போவுமே உங்களுக்காக அவைலபிளாக இருப்பேன். ஸோ வந்து வாங்கி கொடுக்குறவங்களும் அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்காகவும் நான் அதுதான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் உங்கள் சர்வீஸும் வந்து நிறைய பேருக்கு வந்து பெனிஃபிட்ஸாக இருக்குண்ணா. ஓகேங்களா. ஏன்னா நாங்கள் 2 பேர் சேர்ந்து போயிட்டு நிறைய குதிரை வாங்கி வந்து ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் நார்த்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம். நிறைய பேர் குட்டி கேட்குறீங்க. ஸோ குட்டிலாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தோம். இன் பிட்வீனில் வந்து நான் கொஞ்சம் நம்ம என் சூழ்நிலை கொஞ்சம் இதாக இருக்கனால பிஸியாக இருந்துட்டேன். நம்ம ஃபேமிலி கூட நான் பிஸியாக இருந்ததுனால ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ இதுக்கப்புறமா தொடர்ந்து வந்து இன்ஷால்லா நாங்கள் வந்து நம்ம மக்களுக்காக வந்து நாங்கள் சேவை செய்யலாம். ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்து சேவை செய்யலாம்னு சொல்லிட்டு சைலண்டாக தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை, நாங்கள் எருங்கி செய்கிறோம். என்ன ப்ரைஸ் இருக்கோ நான் என் வீடியோலாம் நீங்கள் அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் குஜராத்தில் வந்து குட்டியுடைய ப்ரைஸ் அவங்க என்ன சொல்கிறாங்களோ எக்ஸாக்டாக நாங்கள் போட்டு நாங்கள் எடுத்துன்னு வந்தோம். ஸோ அருமையான குட்டிங்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ பெரிய குதிரைலாம் இருக்குது. இன்னும் நிறைய குதிரை வந்துன்னு இருக்குது. அண்ணா அப்படின்னு டெய்லி அப்டேட் பண்ணினே இருக்கிறாரு. எனக்கு நிறைய வந்து குதிரை வந்துனே இருக்குது பர்வேஸ், நீங்கள் சொன்னால் நான் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அண்ணனுக்கு வந்து சின்ன வந்து டவுட்ஸ் இருக்குது குதிரையில். இன்னும் வந்து அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து என்ன மாதிரி ரிக்குவயர்மெண்ட் இருக்குன்னு சொல்லி அண்ணனுக்கு வந்து இன்னும் நாலேஜில் வரல. ஸோ வந்து இன்னும் மக்கள் வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து இவர்கிட்ட வந்து இன்னும் பர்ச்சேஸ் பண்ணல. பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் இவர் வந்து தெரிய வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நார்த்துலலாம் வந்து அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. சில பேர் பார்ப்பாங்க, சில பேர் வந்து குதிரைனாலே வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி போயிடுவாங்க. இப்போ கூட சொல்கிறேன், நிறைய மக்களுக்கு சொல்கிறது என்னன்னா, நீங்கள் 30,000 40,000 50,000 அப்படின்னு பார்த்தா அது தகுந்த மாதிரி தான் குதிரை வரும். ஓகேங்களா. அது தகுந்த மாதிரி குதிரை அப்படின்னு சொல்லும்போது நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். கை கால் பிரச்சனை வந்தது, இடுப்பு பிரச்சனை வந்தது, கண்ணு எதனா பிரச்சனை இருக்கிறது, அதுக்கப்புறம் ரைடிங்கே போகாமல் இருக்கிறது, கடிக்கிற குதிரை, ப்ளஸ் வந்து சுழியெல்லாம் தப்பாக இருக்கிறது, மார்க்கிங் தப்பாக இருக்கிறது, உடம்பு ஃபுல்லாக டல்லாக இருக்கிறது, இந்த மாதிரி குதிரை தான் அந்த ப்ரைஸில் வரும். உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு 70 80 above 1 lakh அந்த மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ணகிட்ட வந்து 1 lakh மேலே குதிரையே இல்லை. அவர் வந்து எல்லாமே நான் வாங்கின்னு வர்றது மிடில் கிளாஸ் மக்களுக்காக தான் நான் வாங்கி வந்து நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா எடுத்துன்னு வராரு. ஸோ அண்ணா கொண்டு வர இடத்துலேருந்து எல்லாமே வந்து சைஸ் என்ன இருக்கும்னா உங்களுக்கு 58 to 60 inches ஹைட் இருக்கும். யார் வேணாலும் ஏறி உட்காந்து ரைடு போடுற மாதிரி வந்து அண்ணகிட்ட வந்து குதிரைங்க கொண்டு வருவாங்க. ஏன்னா ரொம்ப ஹைட்டாக குதிரை வாங்கிட்டு ஏற முடியாமல் வந்து நாங்கள் ஒரு பெஞ்ச் வைக்கிறதோ சேர் வைக்கிறதோ அப்படின்னு சொல்லி பார்த்துன்னு இருப்போம். அதெல்லாம் எல்லாமே ரிகாப்ஸில் நீங்கள் கால் எடுத்து வைக்கும்போது வந்து உங்கள் கை எவ்வளோ மேலே எடுக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சு ஏறணும்னா நாங்கள் 58 to 60 inches இருந்தாலே சிறந்தது தான். குதிரை வந்து சில குதிரை லென்த்தாக இருக்கும், சில குதிரை ஷார்ட்டாக இருக்கும். ஸோ வந்து ஷார்ட்டாக இருக்கிற குதிரை ஹைட்டாக இருந்தாலும் குட்டையாக தான் தெரியும். பட் அந்த எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஒரு குதிரை பொறுத்து ஒரு இது இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ அண்ணகிட்ட வந்து எப்போவுமே குதிரை வந்து வாங்கும்போது நீங்கள் அண்ணனை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ணா வந்து நார்த்துலேருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அவர் வந்து குதிரை எல்லாமே அவர் செக் பண்ணி எடுத்து தருவார். ஸோ வந்து சுழி உங்களுக்கு வேணுமா அந்த சுழி வீடியோ அனுப்புவார். நீங்கள் பல்லு பார்க்கணுமா பல்லு வீடியோ கூட உங்களுக்கு அனுப்புவார். ரைடிங் வீடியோ கூட உங்களுக்கு அனுப்புவார். நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்களோ அந்த ரிக்வயர்மெண்ட்டில் அனுப்புவார். என்ன மாதிரி கலர் வேணுமோ அது அந்த மாதிரி அண்ணன் வந்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க. பாருங்கள், அண்ணனுக்கிட்ட நீங்கள் வந்து டேரெக்டாக பேசணும் அப்படின்னாலும் நீங்கள் பேசுங்க. அண்ணனுடைய ஆஃபீஸ் டைம் வேறு இருக்குது. அந்த டைமில் நீங்கள் கால் பண்ணால் அண்ணா வந்து எடுக்க மாட்டார். ஏன்னா நிறைய முறை நானே கால் பண்ணிவிட்டு அண்ணன் வந்து ஆஃபீஸில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி நைட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். நம்ம மக்கள் நைட்டில் வந்து சீக்கிரமாக தூங்கிடுவார் 9 o'clock 10 o'clock எல்லாம். இப்போது கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் தான் கொஞ்சம் லேட்டாக இது பண்ணுறாங்க. அதுதான் எனக்கே வந்து மிட் நைட்லலாம் கால் வருவாங்க. ஸோ வந்து நான் டிஎன்டியில் போட்டுவேன், டு நாட் டிஸ்டர்பில் போட்டு நான் தூங்கிடுவேன். இன்கேஸ் மார்னிங்கில் கால் பேக் பண்ணுவேன் இங்கே மிஸ் கால்ஸ் வந்து இருந்துச்சுன்னா. அதுவும் வந்து ஜென்யூன் கஸ்டமர்ஸ் இருந்தால் 2-3 வாட்டி கால் பண்ணுவாங்க. இல்லைன்னா கால் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் பாருங்கள், இன்கேஸ் நம்மளை கால் பண்ணுறீங்க, நீங்கள் நாங்கள் கால் எடுக்கலை அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ சேம் வாட்ஸ்அப் நம்பர் தான் நம்ம வந்து இன்கமிங் கால்ஸ் நம்பரும் நாங்கள் வச்சிருக்கிறோம். ஓகேங்களா. எந்த மாதிரி குதிரை வேணாலும் இன்ஷால்லா நாங்கள் வந்து உங்களுக்கு எடுத்து தரலாம். நம்ம மக்களுக்காக நம்ம வந்து ஒரு சர்வீஸாக பண்ணலாம். கரெக்ட் தானேண்ணா? வேறு எதுனா நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குங்களா மக்களுக்கு, தமிழ்நாடு மக்களுக்காக? கைஸ், நான் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் நான் உங்களுக்கு கேஸ்கெட் பண்ணுவேன்னா பாருங்கள். நான் வந்து இந்த குதிரை ஃபீல்டில் வந்து ஒரு 3 இயர்ஸாக தான் இருக்கிறேன் நான். ஆனால் எனக்கு குதிரை பற்றி எனக்கு எவ்வளோ தெரிஞ்சானா கூட அதில் நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு எது நான் தெரிஞ்சுக்கணும். அது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு யூடியூபோ இல்லைனா என் கிளைண்ட்ஸ் நான் வந்து ஒரு யூஎஸ் கம்பெனிக்கு ஜாப் பண்ணுறேன் நான். அங்கே கூட என்னோட கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஹார்சஸ் இருக்கும், அவங்க எல்லாம் பான்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவேன். அந்த குதிரை பற்றி எவ்வளோ நாலேஜ் ஆகும் அவ்வளோ நான் கெயின் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறேன் நான். ஆனால் என்கிட்ட என்ன நாலேஜ்க்கு இதுன்னா ஒரு குதிரைக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு வெஸ்டர்ன் டேலண்ட், வெஸ்டர்ன் நாலேஜ்க்கு இது. ஆனால் ஒரு நேட்டிவ் இந்தியன் வே ஆஃப் ஹேண்ட்லிங் ஹார்ஸ்
ஆனால் ஒரு குதிரை இந்தியன் மேனரில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அது எனக்கு தெரிஞ்சால் கூட அது இன்ஃபர்மேஷன் நான் கேஸ்கெட் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ கிளியராக எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக தெரியல எனக்கு. அது நான் என்ன பண்ணுறேன்னா நான் என் கிளைண்ட் கிட்ட பேசுறது நான் பர்வேஸ் கிட்ட எல்லாம் சொல்கிறேன். நான் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா நம்ம பர்வேஸ் வந்து நம்ம பெரியார் லேண்ட் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஃபேமஸ் இல்லை. இவர் நீங்கள் இந்த ரஜினிகாந்த் படம் பார்த்துருக்கீங்க பில்லான்னு, அது வந்து ஹிந்தியில் வந்து ஃபஸ்ட்டு இது அமிதாப் பச்சன் பாலிவுட்டில் எடுத்தாங்க. அதில் ஒரு டைலாக் இது ஓகே என்னன்னா டான் கா இந்தசார் 11 முல்கோं की पुलिस कर रही है. அப்படி வந்து நம்ம தம்பிக்கு வந்து நீங்கள் நம்பார போகிறீங்கோ அது உங்களோட இது இவருக்காக வந்து 4 கண்ட்ரீஸ் அவர் பஹ்ரைன், US, துபாய், இந்தியா, இவர் இந்த 4 கண்ட்ரியில் வந்து ரொம்ப ஃபேமஸ். எப்படின்னா என் கிளைண்ட் வந்து டிஃப்னி ரைடர் சிந்தியா ருத்தர்ஃபீல்டுன்னு ஒருத்தர் இருக்கிறார். இவர் வந்து மிஷிகன் யூஎஸில் இருக்கிறார். இவர் நான் இவங்கக்கிட்ட எல்லாம் நான் குதிரை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போதெல்லாம் நம்ம தம்பி ஒரு லிங்க் அனுப்பிச்சிட்டு நான் ஒரு விளம்பரத்துக்காக இவர் என் தம்பி தான் சொன்னான். நான் அது வந்து அவர் வந்து என்ன ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா பர்வேஸ் இது எங்கள் கிளைண்ட் வந்து உங்களுக்கு ரிக்வெஸ்ட் இது நீங்கள் போடுற மெசேஜ் எல்லாம் நீங்கள் ஒரு கேப்ஷன்ஸ் இங்கிலீஷில் போட்டாக்கா அவரு கொஞ்சம் இதாக வரா. இன்னொரு மெசேஜ் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ஹார்ஸ்மேன் இல்லையா, நீங்கள் ஹார்ஸ்மேன் சொன்னாக்கா ஹார்ஸ் பிஸ்னஸ் மேனா. நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் குதிரையெல்லாம் எடுத்துன்னு வரும்போது என் குதிரை ஆக்சிடென்ட் ஆச்சு. நான் உங்களுக்கு சொன்னாக்கே நீங்கள் 5 ஊர்லேருந்து வந்தீங்க, நீங்கள் தூங்காமல் நீங்கள் வந்தீங்க. நான் அது சொன்னாக்கா அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த விஷயம் நான் என் கிளைண்ட் சொன்னால் என்ன சொன்னாங்கன்னா எங்கள் கிளைண்ட் சொன்னதுங்க மிஷிகன் யூஎஸ்லேருந்து அமெரிக்காலேருந்து என்ன சொன்னாங்கன்னா பர்வேஸ் ஆலம் இஸ் நாட் எ ஹார்ஸ்மேன், ஹி இஸ் எ ஹார்ஸ் லவர். ஹார்ஸ் லவர்னா ஒரு அனிமலுக்காக ஒரு வாய் இல்லாமல் ஜீவிக்கு ஒரு அட்ராக்ஷன் அஃபெக்ஷன் கீர ஆள். அதுக்கு அவர் சேனல் பேர் சேஞ்ச் பண்ணுங்க. ஹார்ஸ்மேன்னா பிஸ்னஸில் வந்துடும். இவர் வந்து உங்கள் குதிரை ஆக்சிடென்ட் ஆகுனாக்கு ஓடி வந்து பார்க்குறாங்கன்னா அது வந்து ஒரு அந்த அனிமல் மேலே கீர அஃபெக்ஷன் தான் அது சொன்னார். இது அவரு கொடுத்த மெசேஜ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இன்னொன்று வந்து பஹ்ரைன் வந்து துபாய் பக்கத்தில் ஒரு கண்ட்ரிக்கு இது. அந்த கண்ட்ரியில் வந்து எங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அங்கே கூட ஹார்சஸ்க்கு இது. அவர் என்ன இது பண்ணாங்கன்னா பர்வேஸ் ஆலம்க்கு வந்து நம்ம பெரியார் பூமியிலேருந்து அரப் பூமிக்கு அவருக்கு இன்வைட் பண்ணிருக்கிறாரு. அவர் தான் எடுக்கணும் ஒரு கால். எப்போ போவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஜோயா அஸ்வாக் வச்சு அவர் ரொம்ப பிஸியாக்கிறாரு. ஏன்னா ஆனால் இந்த மாதிரி நம்ம தம்பிக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணி இன்னும் அவர் இம்ப்ரூவ் ஆகணும், இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும், அந்த அளவுக்கு அவர் சப்போர்ட் பண்ணேன். நானே ஒரு யூடியூப் சேனல் வச்சு நான் சொன்னேன்னா நான் பிஸ்னஸ் தான் பண்ணிருக்கிறேன், ஆனால் அவர் சர்வீஸ் பண்ணிருக்கிறார். என் பிஸ்னஸில் ஒரு மூலியமாக நான் ஒரு சர்வீஸ் ட்ரை பண்ணால் அது எப்படி பண்ணோம் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுக்கு வந்து நாங்கள் ரொம்ப இதாக பண்ணோம். இப்போ பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா நான் அவருக்கு குதிரை வீடியோ போடணுன்னா நான் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன் அவர் அதான் போடுவேங்க. எப்படின்னா இந்த குதிரை வயசு நான் 6 இயர்ஸ் சொன்னால் அவர் 6 தான் போடுவாங்க. ஏன்னா அந்த குதிரை ஏஜ் என்ன ஆக்கிது, அந்த குதிரையில் என்ன சொல்லிக்குது நீங்கள் வரும்போது நீங்கள் பார்த்து எடுத்துக்கணும். ஏன்னா ஏன்னா நம்ம ஊருக்கு பர்வேஸ் அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ்க்கு இது. அந்த டிஃப்ரென்ஸ் அந்த ஜர்னி அவர் வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டு நான் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அவர் அதான் போடுவாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அவர் கண்ணோட அவர் பார்த்த குதிரை தான் அவர் கரெக்டாக என்னக்குது அது கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவாங்க. வேறு இன்ஃபர்மேஷன் நாங்கள் என்ன கேஸ்கெட் பண்ணுவாங்க அதான் அவர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு பர்வேஸ்கானே இல்லை, இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் பண்ணுற ஆளுங்க நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஆளுங்க இருக்குவாங்க. அது என்னக்குது என்னன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கட்டும், அது பக்கத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுங்க guys. இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் என்னன்னா எங்கள் KYJ ஹாஸ்டலில் வந்து 2 months கோல்டு 25 இயர்ஸ் ஒர்க்கு, 25 இயர்ஸ் ஏஜ் ஒர்க் குதிரை சேல்ஸ்க்கு அவைலபிள். 25 இயர்ஸ் ஏஜ்னு சொல்கிறீங்களா? 25 வயசு உள்ள குதிரைன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மீன் பண்ணி கொஞ்சம் எக்ஸாக்டாக புரிய வைக்கிற மாதிரி சொல்லுங்களேன். இப்போது சொல்லணும்னா பாருங்க, குதிரை வந்து பல்லு போட்ட குதிரை வந்து நாங்கள் எந்த வியாபாரியானா இருக்கட்டும் அவர் வந்து அந்த குதிரை வயசு கரெக்டாக சொல்ல முடியாது. அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேஸ்க்கு இது அந்த குதிரை வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. உள்ள இருக்கிற ஒவ்வொரு ஷேப் பார்ப்பாங்க, நிறைய இருக்கு, பல்லு சேர்ந்துட்டு பிறகு பார்க்கறது. அது நாங்கள் வீடியோலலாம் சொல்ல முடியாது. நாங்கள் எல்லாம் அது வீடியோலலாம் சொன்னால் நம்மளுக்கு நான் வந்து அந்த KYJ ஹாஸ்டலில் நான் எங்கள் ஸ்டட் இன்ஃபர்மேஷன் நான் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் போடுறேன், நல்லா ஃபோன் நாங்கள் எல்லாம் DNDயில் போட்டிருந்தோம். நாங்கள் அதுக்கு அதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு இது ஒரு அசம்ஷனாக ஒரு கெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் எங்கள்கிட்ட KYJ ஹாஸ்டல் குப்பமில் நீங்கள் வந்து வாங்கினாக்கா இந்த குதிரை வயசு வந்து 15 இயர்ஸ்னால் நான் 15 இயர்ஸ்லேருந்தே நான் சொல்லிக் கொடுப்பேன். இது என்னோட ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா நான் ஒரு பிஸ்னஸ் மேன் இல்லை, நான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியிலும் வேலை பண்ணியிருக்கிறேன். நான் குதிரை வியாபாரத்தில் வந்து நான் என் கொல்லுங்காக தான்.
இன்னொரு என்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட 60,000 70,000 58 59 இன்ச்சஸ் குதிரை தான் கீதான்னு சொல்லுவாங்க. ஆனால் என் டார்கெட் என்னென்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி யார் குதிரை வைக்கணும்னு ட்ரீம் பண்ணுறாங்க அவங்க வைக்கணும். அதுதான் என் டார்கெட், அதுதான் என் ட்ரீம். அதுக்கு தான் நான் என் டார்கெட் என்னென்னா ஹோல்ஸ்லேருந்து 58 59 இன்ச்சஸ் மேக்ஸ் டு மேக்ஸ் 60 இன்ச்சஸ் ஸ்டாலியனுக்கோ மேஸ் ஏதாவது ஒரு ரேராக எடுத்துன்னு வரான் நான். ஏன்னா அதுவும் பர்வேஸ் சொல்கிற மாதிரி அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது அதுக்கு யூஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் என் கோல் என்னன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி யார் யார் குதிரை வைக்கணும்னு பார்க்குறாங்களோ அவங்க எல்லாம் வைக்கணும். இதுதான் என்னோட ட்ரீம். உங்களுக்கு யாருக்காவது என்னன்னா எந்த மாதிரி குதிரை வேணும்னா இன்ஷால்லா நீங்கள் எனக்கே டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, என்கிட்ட வந்து ஒரு 10 வயசு இருக்கட்டும் 15 வயசு இருக்கட்டும் அந்த குதிரைக்கு அந்த வயசுனா நான் அப்படியே டேரெக்டாக சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஓகேங்களா? கரெக்ட். ஸோ இன்னொரு நம்ம மக்களுக்கு என்னென்னா குதிரை வந்து 10 வயசாக இருக்கட்டும் 15 வயசாக இருக்கட்டும் குதிரை வந்து கை கால் சுத்தமாக இருந்து உடம்புல நல்லா இருந்து நல்லா தெம்பு இருந்துச்சுன்னா குதிரை வந்து அப்போ கூட நல்லா ஓடுங்க. ஏன்னா என் கண்ணால் நான் பார்த்தேன். அதே குஜராத்தில் நாங்கள் போகும்போது நான் வந்து 22 வயசு அந்த ஒரு பெண் குதிரை நாங்கள் பார்த்தோம். அவ்வளோ சினையாக இருக்குது. ஸோ வந்து அந்த பெண் குதிரை வந்து இது வரையும் 13 குட்டி போட்டுருந்துச்சு. 13 குட்டி இது வரையும் போட்டிருக்கு. 14வது குட்டி வயிற்றுல இருக்குது. அந்த குதிரை ரைடிங் போனது நீங்கள் பார்த்து இருந்தீங்கன்னா அந்த வீடியோ உங்ககிட்ட இருக்காண்ணா இருந்தால் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். சைடில் நீங்கள் போட்டு விடுங்க. ஸோ அந்த வீடியோ பாருங்கள், இருந்தால் போட்டு விடுங்க. அந்த ரைடிங் எப்படி போச்சு தெரியுமாங்க? அது பார்த்துட்டு அந்த குதிரைக்கு அந்த வயசா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஷாக் ஆகிட்டோம். அங்கே இருந்த ஒரு வயசானவர் ஒரு கிசான் என்ன சொல்கிறது ஒரு ஃபார்மர் வந்து சொன்னார், நான் என்கிட்ட இருந்துச்சு இந்த குட்டி, நான் அது ரொம்ப வருஷமாக நான் வளர்த்துன்னு இருக்கிறேன், இதுதான் அதோட வயசு அப்படின்னு அவர் சொன்னார். அது பார்ன் பண்ணது அப்போ எந்த குதிரை கவர் பண்ணது கிராசிங் பண்ணது அது வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து அது எப்போ என்னென்ன குட்டி போட்டிருக்குன்னு எல்லாம் எழுதி வச்சிருந்தாரு. ஸோ அது புக்கில் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஸோ வந்து அந்த அளவுக்கு அந்த குதிரை ரைடிங்கில் போகுது. நாங்கள் அது ஃபீடு கொடுத்து நாங்கள் எப்படி வளர்க்குறோமோ அது பொறுத்து தாங்க குதிரை. ஸோ வந்து நிறைய பேர் வந்து 6 வயசா பல்லு சேர்ந்துச்சா வயசான குதிரை அப்படின்னு நினச்சிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து யார் எந்த ஹார்ஸ்மேன்ஷிப்பாக இருக்கட்டும், நிறைய ஸ்கூலில் ரைடிங் ஸ்கூலாக இருக்கட்டும், யார் இருந்தாலும் நிறைய பேர் வந்து ஹார்ஸில் நிறைய நாலேஜ் இருக்கிறவங்க மெயினாக வந்து இது பண்ணுறது வந்து சஜஸ்ட் பண்ணுறது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து 8 வயசு உள்ள ஒரு மேர் வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் குதிரை மேர்னா ஒரு பெண் குதிரை 8 வயசு இருக்கிற மாதிரி ஒரு பெண் குதிரை வாங்குங்க. ஏன்னா அது வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் ரைடிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து கண்டினியூஸாக அது ரைடிங்லேயே இருக்கும்போது அது ஆளுங்க கூட 2-3 கை மாற்றலாம் வந்தாலும் ஆளுக்கு தகுந்த மாதிரி அது வந்து காம் கேரக்டராக மாறிடும். மேர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸ்டாலின்னா கொஞ்சம் அக்ரெசிவ் இருக்கும். என்ன சொல்கிறது, சில ஸ்டாலின்ஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக கூட இருக்குது, காம் கேரக்டராக கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து 8 வயசு இருக்குது 10 வயசு இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து இது பண்ணுற தேவையில்ல. நீங்கள் நேரில் வந்து குதிரையை பார்த்து ஓட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எப்போவுமே நம்ம மக்கள் வந்தாங்கன்னா உங்ககிட்ட உங்களை நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு வரட்டும், இல்லை வந்து உங்கள் வீடியோ போட்டு யாருன்னா பார்த்து வராங்கனாலும் குதிரையை வந்து அவங்களே வந்து செக் பண்ணட்டும், என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், ரைடிங் பண்ணுற இது பண்ணுங்கள். நீங்களும் உங்ககிட்ட குதிரை வந்தால் நீங்கள் அப்படியே வைக்காதீங்க. நீங்களும் வந்து ரைடு பண்ணி குதிரைக்கு வந்து கண்டினியூஸாக ஒர்க்கில் இது பண்ணுங்கள். ஏன்னா நிறைய மக்கள் நான் கூப்பிட்டு வரும்போதாக இருக்கட்டும், இல்லை நான் சொல்லி அனுப்பும் போதும் நான் வர முடியாமல் நான் கான்டாக்ட் நம்பர் கொடுத்து அனுப்பும்போது வந்து பார்க்கும்போது என்னென்னா இவங்ககிட்ட பசங்க வந்து இருக்கிறாங்க, பட்டு ரைடு பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கிறது இல்லை. இன்னொரு என்ன விஷயம்னா வரும்போது என்னென்னா ரைடு பண்ண முடியாமல் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுது. ஸோ வந்து வாங்கின்னு போகிற ஆள் வாங்கின்னு போகிறாங்க, சில பேர் வந்து யோசிக்கிறாங்க. அதனால வந்து கொஞ்சம் நீங்கள் அது கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நீங்கள் என்ன வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு, அவங்களுக்கே போர் அடிச்சிடுவாங்க பேசுனா இது மாதிரி. சாரி गाइस. ஏன்னா குதிரை பற்றி நாங்கள் பேசணும்னா கடல் மாதிரி, நானே எல்லாம் கற்றுக்கினேன் இவரே எல்லாம் கற்றுக்கினாரு அப்படின்னு இல்லை. கடல் மாதிரி போயினே இருக்கும், போக போக ஃபுல்லாக ஆழம். குதிரை பற்றி கற்றுக்கணுன்னா சும்மா விஷயம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம என்ன கற்றுக்குறோமோ அதெல்லாம் வந்து நம்ம மக்களுக்கு வந்து நான் கண்டினியூஸாக சொல்லினே வரேன். இன்கேஸ் இன் பிட்வீனில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், நானே உட்காந்து வந்து ஒரு குதிரை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு இப்போது டைம் கிடைக்காதனால கொஞ்சம் டிலே பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் தொடர்ந்து நானும் வீடியோ போட்டுட்டு வரேன். பாருங்கள், அண்ணனுடைய சேனலில் நீங்கள் பார்ப்பீங்க. நானும் உங்கள் சேனல் வந்து ஷேர் பண்ணுறேன், நம்ம குரூப்லலாம் போடுறேன். பாருங்கள், அண்ணனை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி விடுங்க. அண்ணனும் வந்து நம்ம மக்களுக்கு சேவை பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ பாருங்கள். இன்னும் ஒரு லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு 17 ஹார்சஸ் என்கிட்ட அவைலபிலிட்டி தான். ஏன்னா அது குஜராத்தில் தான் வச்சுக்கிறேன் நான். இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் சவுத் இந்தியாவிலேருந்து தமிழ்நாடுலேருந்து இங்கேருந்து வியாபாரம் போய் சாரங்கேடாலும் நாங்கள் வியாபாரம் பண்ணி போகிறாங்க. அது இல்லாமல் நாங்கள் வந்து ப்ரீ புக்கிங் ஆர்டர்ஸ் கூட எடுத்துவாங்க. நாங்கள் உங்களுக்கு ஏதாவது வேணும் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் பர்வேஸ்க்கு இல்லைன்னா எங்கே காண்டாக்ட் பண்ணலாம். நம்மக்கிட்ட என்ன அவைலபிலிட்டி நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். ஆனால் அதுக்காக செப்பரேட்டாக டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் இருக்கும். உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைஸஸ்க்கு உங்களுக்கு ஹார்சஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. கைஸ், தேங்க்யூ வெரி மச் கைஸ், தேங்க்யூ வெரி மச். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.